ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போலாம் வந்து 1 மில்லியன்லாம் ரீச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டு எல்லாம் வந்துடுறாங்க. பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் வீடியோஸ் போட்டு அந்த ஃபுல் வீடியோஸ்லேருந்து எங்கள் கூடயே நீங்கள் ட்ராவல் ஆகி ஒவ்வொரு வீடியோக்கும் இத்தனை வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட நான் ரோட்டில் ஒருத்தவங்களை பார்க்குறேன் அப்படின்னா என் கூட டெய்லி வாழ்ந்தவங்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியை வந்து கெயின் பண்ணியிருக்கோம். உண்மையிலேயே சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று வந்து ஒருத்தவங்க நாங்கள் சவுகார்பேட் போயிருந்தோம். அவங்க பைக்கில் போயிட்டுருக்காங்க, நிறுத்தி கை குழந்தையோடு இறங்கி அக்கா எப்படி இருக்கீங்க, பாப்பா எப்படி இருக்கா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப கனெக்டடாக பேசுகிறாங்க. அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஸோ அதுக்கெலாம் நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ்க்காக நாங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். அது கூடிய சீக்கிரம் வரும். அண்ட் இன்றைக்கி டேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே வந்து பாப்பாவுக்கு லீவ். ஸோ லீவ் போயிட்டுருக்குன்னு சொன்னேன் நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே. ஸோ இந்த லீவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த பேங்கிள் செய்கிறதுக்காக நிறையா விஷயம் வாங்கி கொடுத்தோம். அதை அவள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கா. அக்ஷய் பாப்பா உனக்கு லீவ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? லீவ்லாம் வந்து நார்மலாக லீவ் விட்டு ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் இந்த பேங்கில் அண்ணியும் அப்பாவும் வாங்கி கொடுத்தனால இதுலேயே நல்லா டைம் பாஸ் ஆகுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இதை நல்லா கற்றுட்டு இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது. கொஞ்சம் மிஸ்டேக்லாம் பண்ணுறா. பட் ஆனால் நான் எதுவுமே அதாவது கற்றுக்கல. நான் வந்து வீடியோ பார்த்து நான் ஏதோ செய்ய கற்றுக்கிட்டு ஏன் மூலியமாக பாப்பா கற்றுக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கா, எப்படி செய்கிறது, எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படின்லாம். ஸோ அதை பார்த்து இவள் கற்றுக்கிட்டு இருக்கா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 to 60% கொஞ்சம் நல்லா பண்ணுறா அப்படின்னு நினைக்கிறேன். நீ பண்ண ஒரு சில ஒர்க்லாம் காமி. இதெல்லாம் லாஸ்ட்டாக பண்ணது இதுதான். இது வந்து லாஸ்ட்டாக பண்ணது இதுதான். ஸோ இது வந்து ஒரு வைலட் கலர் ட்ரெஸ்க்காக பண்ணது. நல்லா இருக்கா? அதுக்கப்புறம் இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் க்ரீன் கலரில். இப்போ க்ரீன் கலர் பேஸ். இதான்ப்பா. அவள் மார்னிங்லேருந்து இந்த பேங்கிள் பண்ணியிருந்தா. ஆக்சுவலாக ஒரு கை முடிச்சிட்டா, இன்னும் ஒரு கை வந்து இப்போ தான் இனிமேல் தான் செஞ்சிட்ருக்கா. இதுதான் காலையில் பண்ணது. காலையில் ஒரு கைக்கு தான் பண்ணியிருக்கியா? இனிமேல் தான் இன்னொரு கைக்கு பண்ணணும். ஒரு கைக்கு ஃபுல்லாக பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3Dயில் தாமரை செஞ்சுருக்கா. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நான் சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி அவள் பேலன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருவா. அதே மாதிரி நான் இந்த பேட்டர்ன் நான் ஒரு மாடல் வச்சு காமிப்பேன். அடுத்த மாடல் அவள் ஃபுல்லாக முடிச்சிருவா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு கைக்கு இவள் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் பண்ணலை. இதுதான் இன்னும் முடிச்சிருக்கான். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பாப்பா வந்து அவளுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஒன்று பண்ணி எங்கே அது? இதோ இருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தாமரை போட்டது இந்த டிசைன் தான். இது அதே இடரா. இது இந்த பெரிய ஸோ இதெல்லாம் அந்த ஆர்கனைசர் பாக்ஸ் வாங்கினீங்களா? அதுக்குள்ளே போட்டு? ஆமாம், அதுலேயே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா இது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் பேங்கிள் வந்து அப்படியே இருக்கும். யூஸ்வலாக த்ரெட் பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக வந்து நம்ம த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கை ஜாஸ்தி படக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுட்டோம், டஸ்ட்டு படாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போ நமக்கு வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த வளையல் செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பேட்டர்னில் அதாவது இதை மட்டும்தான் மேட்ச் பண்ணி போடணும் அப்படின்னு கிடையாது. இப்போ இந்த ப்ளூ கூட இந்த பிங்க் மேட்ச் பண்ணலாம், இந்த ப்ளூ கூட இந்த க்ரீனை மேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான கலர் ரெட்டு, ப்ரௌனு, மெரூனு, அதுக்கப்புறம் ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். சரி, ஓகே. அக்ஷய் பாப்பா வந்து இது எல்லாமே பண்ணியிருக்கா. அண்ட் எப்படி பண்ணுறா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க. அக்ஷய் பாப்பா அவங்களுக்காக ஒரு பேங்கிள் நீ பண்ணி காமிக்கிறியா? ஓகே, சரி, நீ பண்ணிட்டு நான் போய் மேக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். நம்ம பண்ணி கேமராவில் வந்து நீ எப்படி பண்ணுறேன்னு காமிச்சிட்டு நம்ம வெளியில் போகலாம். சரியா? உள்ள பாப்பா வந்து பேங்கிள் ரெடி பண்ணுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்கின் கேர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். இந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் கிளம்புனாலும் நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே டல்லாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு தான். ஸோ நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் அதே சமயத்தில் ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா
ஸோ நான் மாமா எர்த்தோட பீட்ரூட் ஹைட்ராஃபுல் எசன்ஸ் சீரம் தான் எடுத்திருக்கேன். இந்த சிரமில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கீ இன்க்ரீடியண்ட்டாக பீட்ரூட் இருக்குது. இது நமக்கு ஒரு நேச்சுரலான பிங்க் க்ளோ கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இந்த பீட்ரூட்டில் 87% வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்க நம்ம ஹெல்ப் பண்ணணும் நம்மளுடைய ஸ்கின்னை. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைலூரோனிக் ஆசிட். யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும், ஹைலூரோனிக் ஆசிட் நம்மளுடைய ஸ்கின்னை ரொம்பவே ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை 92% ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுமா இந்த சிரம். ஸோ இந்த சிரம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னெயில் மியூசியம் டெக்ஸ்சரில் இருக்குது, பட் இதில் 100% வேகன். ஸோ என்னோடய ஸ்கின் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிங்கிஷான ஒரு க்ளோ கொடுக்குது. அதே சமயத்தில் என்னோடய ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா மாமா எர்த்தோட பீட்ரூட் ஹைட்ராஃபுல் சன்ஸ்க்ரீன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் இருக்குது அண்ட் அதே சமயத்தில் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்குது. நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் நம்ம ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் SPF 50 இருக்குது. ஸோ இதனால் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து சன் ப்ரொடெக்ஷன்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டேன். என்னோடய ஸ்கின்னில் பாருங்கள் எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் இல்லை. அதே சமயத்தில் என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு க்ளோவாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கால் அவைலபிளாக இருக்குது. நியரஸ்ட் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து மாமா எர்த் வெப்சைட்டில் போய் வாங்கும்போது அவங்க உங்களுடைய ஒவ்வொரு ஆர்டரையும் ட்ரீ கூட லிங்க் பண்ணிட்டுருக்காங்க. பை 2025 அவங்க 1 மில்லியன் மரக்கன்றுகள் நடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பெரிய பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவே. அண்ட் ஸ்க்ரீனில் தெரிந்த கோடை ப்ரொசீட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 20% டிஸ்கவுண்ட்டு கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம பேங்கிள் செய்ய போயிடலாம். அக்ஷயா, ரொம்ப நாள் ஆச்சு என்ன வீடியோலாம் பண்ணி. ஆமாம், இந்த மாதிரி மேக்கப்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ எதுவுமே பண்ணுறது இல்லை. ஸோ இப்போ பேங்கிள் பண்ணி காட்டலாமா? பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நான் க்ரீன் கலர் பேங்கிள் செஞ்சதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேங்கிள் சுற்றி காமிக்கிறேன் எப்படி சுற்றணும் அப்படின்ட்டு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பேங்கிளாக இருந்துச்சுன்னா 41 இந்த மாதிரி சுற்றுற கவுண்ட்டு. அதுவே இந்த மாதிரி சின்ன பேங்கிளாக இருந்துச்சுன்னா 30 இல்லை 31 அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ வந்து இந்த குட்டி பேங்கில் நம்ம 31 பண்ணிக்கலாம். ஓகே, க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து நம்ம சுற்றிக்கலாம். இப்போது இங்கே வச்சுக்கணும். இப்போ வந்து 1 2 3. ஸோ அது சுற்றுறதுக்கு வந்து ஜுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ரைட்டிங் பேடு, அதுக்கப்புறம் வந்து கேலண்டர் இப்படி பண்ணுவாங்க, அது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன் ஜுவல் பாக்ஸு. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணி, ஏன்னா கவுண்டிங் தானே, நம்ம இஷ்டம் தான், அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம், கேப் விட்டே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக இப்படி பிடிச்சிட்டு அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது சின்னதாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளூ பண்ணிடலாம். இந்த கம் போடும் போது இப்படி சுருட்டிடாதீங்க, இப்படி நேராகவே பண்ணிட்டோமா. இப்போ எங்கேயாவது வந்து நம்ம இதை ஒட்டிடணும், ஏன்னா அது கொஞ்சம் காய வச்சுட்டு இன்னொன்று சுற்றிடலாம். ஓகே, இதோ இருக்குது. இதையும் சுற்றி முடிச்சாச்சு. இதையும் சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த நூல் சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நான் எப்படி த்ரெட்டு சுற்றுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம இப்படி பண்ணும்போது இந்த ஃபிங்கர் இப்படி வச்சுட்டு இப்படி எடுத்துட்டு டைட்டாக பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த சைடு கை வச்சுட்டு இப்படி எடுத்து இப்படி பண்ணி இப்படி ஒரு ஃபிங்கர் வச்சுட்டு இப்படி எடுத்து இங்கே வைக்கும் போது ஃபிங்கர் வச்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி இது ஃபுல்லாக சுற்றுனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதில் ஸ்டோன்ஸ் ஒட்டிடலாம். இப்போ இந்த பேங்கில் நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோன்னா, ஏற்கனவே நான் ஒரு பேங்கிள் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ளூ பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ, இது எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்படி நம்ம பண்ணிட்டோன்னே அப்படி ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒட்டலாம். இதுக்கு தேவையான பீட்ஸ் எடுத்துக்கலாம். இது தேவைப்படும் வந்து அதுக்கு மேலே ஒட்ட இந்த க்ரீன் எடுத்துக்கலாம். ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து க்ளூ ஸ்டிக் பென்னு. இது வந்து ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கும், இல்லைன்னா பேங்கிள் ஷாப்பில் கிடைக்கும். வந்து எப்படி ஆக்சுவலி அந்த டிசைன் பர்ஃபெக்டாக பண்ணுறேன். இதுவா? இது வந்து யூடியூப்பில் பார்த்த டிசைன் தான் இந்த மாதிரி ஒன்று. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். யார் வேணால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலாம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் ஈஸியாக இப்படி கற்றுக்குறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. வாவ், செம்மையாக இருக்கு அக்ஷயா. தேங்க்யூ. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி க்ரீன் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 3Dயாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணக்கூடாது. 3Dன்றதுனால ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் ஒட்டுறது. அது எப்படின்னா இந்த மாதிரி தாமரைக்கெலாம் பார்த்திங்கன்னா 3D டிசைன் ஸ்டோனுக்கு மேலே ஸ்டோன் ஒட்டியிருக்கா. அதுக்கு என்ன க்ளூ யூஸ் பண்ணணும்னா இந்த B700 இருக்குது, இந்த க்ளூ யூஸ் பண்ணுங்க. சாரி 7000. ஓகே, இது நம்ம இப்போ ஒட்டிடலாம். இது யூஸ் பண்ணாலும் பார்த்து யூஸ் பண்ணணும், ஏன்னா கையில் ஒட்டிக்கும். அதனால்தான் இது 2-3 வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இதை ஒட்டி முடிச்சாச்சு. மேலே ஃபுல்லாக க்ரீன் பீட்ஸ் ஒட்டி முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது காயட்டும். இங்கே சேஃபாக வச்சிடலாம். இப்போ வந்து இந்த இந்த பிளெயின் குட்டியாக சுற்றணும்ல, அதுக்கு மேலே எப்படி இந்த கோல்டன் லேஸ் வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டுறது பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் அதே எலகெண்ட்டாகவும் அதுக்கப்புறம் அதே சமயத்தில் கிராண்டாகவும் தெரியும். இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சுற்றின வலையிலேயே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கம் போட்டுக்கலாம். ஒரே லைன் தான் அப்படியே போட்டு வந்து ஒரே லைனாக கம் பண்ணி முடிச்சாச்சு. இந்த கோல்டன் லேஸ் பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே விற்கிறாங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இதை ஒட்டிடலாம். என்னடா கம்மா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது ஒன்ஸ் காஞ்சிட்டதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஆகிடும், கம்மெல்லாம் தெரியாது. இப்போ வந்து இதை காய வச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்ம த்ரெட் பேங்கிள் பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுதான் ரிசல்ட் வரும். இப்படி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நானே என்னோடய கையால் செஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டிசைன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணி காமிக்கிறேன். பாப்பா சூப்பராக வந்து பேங்கிள் செஞ்சு முடிச்சிட்டா. இனிஷியல் ஸ்டேஜில் தான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணி செய்வாள். அப்போல்லாம் வந்து அவளுக்கு சொல்லி கொடுத்து இப்போ வந்து அவள் பர்ஃபெக்டாக செய்கிறா. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. நீங்களும் பார்த்துருப்பீங்க பாப்பா எவ்வளோ அழகாக செய்கிறா அப்படின்னு. அண்ட் பாப்பா எக்ஸ்பிளைன் பண்ணும்போதுலாம் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்ன இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி விஷயம் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஸ் அ விமனாக நான் சொல்கிறேன், நான் ஒரு பொண்ணை வளர்க்குறேன் அப்படின்னா லைஃப்பில் ஒரு விமனுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு தெரியும். பட் ஆனால் நிறைய விஷயம் கற்றுக்கணும்.
எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே கற்றுக்கிட்டா எல்லாமே ஈஸி தான். ஸோ அதே மாதிரி பாப்பாவுக்கு வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பேன். அவளுக்கு வந்து எது அவளுக்கு தேவைப்படுத்த லைஃப்பில் அந்த டைமில் அவள் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண தெரியும், அண்ட் நான் காஸ்மெட்டாலஜிஸ்ட், நான் வந்து ஸ்கின்னு, ஹேரு, மேக்கப் இது மாதிரி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்சி இப்போ நான் என்னோடய ட்ரெஸ்ஸை நானே ஸ்டிச் பண்ணிப்பேன். ஈவன் இந்த ட்ரெஸ் எனக்கு வந்து லூஸாக இருந்தது, நான் ஸ்டிச் பண்ணி தான் போட்டுக்கிட்டேன், டைட் பண்ணி தான் போட்டுக்கிட்டேன். லைக் அவளுடைய லைஃபுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில விஷயம் அப்படின்றதுனால இன்னும் நிறைய விஷயம் பாப்பாவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நிறைய கிளாஸுக்கும் அனுப்பணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஃபர்தராக அதை நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னுடைய சிஸ்டர் வராங்க. என் தங்கச்சி பசங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வெக்கேஷன் லீவ்க்காக வராங்க. இன்னும் அவங்க கூடலாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து கிராசரி வாங்குறதுக்காக ஷாப்பிங் போகிறோம். நான் நெக்ஸ்ட் vlogல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்டாக சொல்லிட்டேன். சரி, ஓகே, பாய்.